ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 25வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று, அதாவது ஜனவரி மாதம் 10வது நாள் 2024. இன்று காலை நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். மதியம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம், அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று அதாவது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறாங்க. மற்றும் புதன் பகவான் இவங்க எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசிலையும். மீனத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு மேஷத்துல செஞ்சிருக்கிறாங்க. சரி, இங்க ஜோதிட துளிகளை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கறச்ச, இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 3வது ஸ்தானம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். இப்ப 4வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜாதக லக்னத்திலிருந்து 4வது இடம் எதை குறிக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது 4வது இடம் என்பது தாய், சுகம், வாகனஸ்தானம், வீடு, மனை. இவ்வாறு 4, அதாவது வீடு, மனை, வாகனஸ்தானம் என்று சொல்வார்கள். வீடு, நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது அவங்க வாடகை வீட்டுல இருப்பாங்களா, சொந்த வீட்டுல இருப்பாங்களா, இது மாதிரி விஷயங்கள அந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா சுகமா இருக்கணும்னா அது நல்லபடியா வீடு இருக்கணும்னு சொல்லுவாங்களா, சொபிஸ்டிகேட்டடா தூங்கணும் தங்கணும்னா அந்த ஒரு சுகஸ்தானம் தேவை. அந்த சுகஸ்தானம் தான் தாய் ஸ்தானமும் என்று சொல்வார்கள். அம்மானாலே சுகம் தானே, அது மாதிரி ஒரு விஷயம். சோ அந்த ஸ்தானங்களை இது எடுத்து உரைக்கிறது. அந்த ஸ்தானங்கள் கெட்டு போய் இருந்தால் என்ன ஆகும்னா, அம்மாவுக்கு நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, அம்மாவுக்கு முடியாம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் ரொம்ப சுபிட்சமாக இருந்துச்சுன்னா மாட மாளிகை, பெரிய பங்களால தங்குவாங்க. அதே மாதிரி பெரிய பிளாட் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப அருமையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சோ இதுதாங்க அந்த சுகஸ்தானத்தினுடைய அருமை. அந்த இடம் மட்டுமா, அது மட்டுமா அப்படின்னு பாக்கறச்ச, உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சுகஸ்தானம் நல்லா இருந்தாதாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பெற முடியும். சரி, இவ்வாறு நம்ம சுகஸ்தானத்தை பத்தி நிறைய பேசிட்டே போலாங்க. சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே விற்றிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானத்துல யார் இருக்காரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை விற்றிருக்கிறார். புதன், செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் எங்க இருக்கார் அப்படின்லாம் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். ஒரு இனிமேட்டு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டம் என்றும் இன்று சொல்லலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்லபடியாகவும் அமையும். ஒரு சிலருக்கு பெரிய ஒரு பதவி, புகழ் என்று கிடைக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக விற்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்க ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல மட்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகளை போகும். கொஞ்சம் விட்டு கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக விற்றிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ பெருமாளை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நீங்க அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் களத்திர ஸ்தானத்துல இப்ப குடியேறி இருக்காரு.
இதன் காரணமாக திருமணமாகாத மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கும். தட்டி தட்டி காலம் போயிருக்கும் இல்லையா, இப்ப முடியுற மாதிரி இருக்காம முடியாம போயிடும். அதெல்லாம் இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நிச்சயமாக இனிதே நடைபெறக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் சிறு சிறு மனக்கவலைகள் போகும். மற்றபடி இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்க்கும் பொழுது நீங்க அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது. உங்களுடைய 9வது இடம் என்று பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி நிகழும். ஒரு சிலருக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். புதிய நபர்களுடைய தொடர்புகள் கிடைத்து அவர்களால் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை அள்ளி தருவார்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது சாந்தநாயகி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய பகவான். சூரியன் ரொம்ப அருமையான நிலையில இருக்காரு, பஞ்சமஸ்தானத்துல. ஆனா 1க்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இருக்காரு. செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்று நிகழலாம். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பெரிய ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம். அது புதிய அறிமுகங்கள் மூலியமாகவும் ஒரு புதிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இன்று அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது, அதாவது முருகப்பெருமானை நீங்கள் மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீற்றிருக்கின்றார். அவர் இப்பொழுது சுகஸ்தானத்துக்கு சென்றதால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுபடுகிறது என்று பார்க்கும்பொழுது, கன்னிராசி அன்பர்கள் வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு மற்றும் வீடு, இடம், மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் நிச்சயமாக நிகழும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய பேச்சு வன்மை கூடும். உங்கள் பேச்சில் இனிமையும் வரும். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி டேக்கிளாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அதுவும் சுக்கிரனும் வாக்குஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக நீங்கள் பேசியே உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இன்று அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு நிலை உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சாந்தநாயகி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய அதாவது ரோஸ் கலர். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது குறிப்பாக அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜென்சிஸ் லைன் இருக்கவங்க, கேஸ் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க மற்றும் சிவப்பு நிற பொருட்களை கையாளுபவர்கள், அதாவது தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம், அதாவது குங்குமம் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட சரி, நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை இன்று நீங்கள் அடைய முடியும். இன்று உங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு தருவார்கள். குடும்ப தலைவிகளுக்கு மனதில் ஒரு குதூகலம் நிச்சயமாக நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும்
சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் ஆகின்றார். நீங்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் சுயமரியாதைக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்பது உலகத்திற்கு தெரியும். நீங்கள் திட்டமிட்டபடி இன்று உங்களுடைய செயல்களை முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். அவர்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் மற்றும் அவர்களிடம் அன்பாகவும் மற்றும் விட்டு கொடுத்தும் பொறுமையாக அவர்களிடம் பழகினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் சொல்படி அவர்கள் கேட்பார்கள். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் அருமையான இடத்தில் இருக்கார். அதாவது ராசியிலேயே இருப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஊதா நிறம் மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று ஒரு சிலர் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நிகழும். ஒரு சிலருக்கு அதாவது தங்க நகைகள் சேரக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. கூட்டு வியாபாரிகள் சுபிட்சம் பெறுவார்கள். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சூரிய பகவான் மிக அருமையாக அதாவது லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இருப்பதால் உங்களுக்கு 3 துறைகளில் இருந்து வருவாய்கள் நிச்சயம் கிடைக்கும். அல்லது அதாவது குறிப்பாக உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கார் மூலியமாக சம்பாதிக்கலாம், அல்லது பிள்ளைகள் வழியாக சம்பாதிக்கலாம், உங்களுடைய தாத்தா பாட்டி அல்லது உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய சொத்துக்கள், இவ்வாறு 3 விதமான வருவாய்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்று நீங்கள் அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இன்று நீங்கள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். பொதுவாகவே சித்தருடைய ராசியில் பிறந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் குரு தான் உங்களுக்கு ராசி அதிபதி. இதன் காரணமாக உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் ஏற்றங்கள் நிச்சயம் நிகழும். வியாபாரத்தில் ஒரு வெற்றி நடை போடுவீர்கள். ஒரு சிலர் வியாபார சங்கத்திற்கு தலைவராகவும் தேர்ந்தெடுப்பார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மிக மகிழ்ச்சிகரமான செய்திகள் இன்று கிடைக்கும். இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஜீவ சமாதிக்கு சென்று வருவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.